என் வீடியோ பார்க்குற அனைத்து நம்மளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும்னா ரெட்மியோடைய 10 சீரீஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து ரெட்மி 10 அண்ட் ரெட்மி 10 ப்ரோங்கிற 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெட்மி தரப்புல வந்து ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. நாங்கள் வந்து ரெட்மியோடைய 10 சீரீஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அது புதிதாக 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரெட்மி 10T அண்ட் ரெட்மி 10T ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரெட்மி 10T ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் நம்ம சேனலில் போட போகிறோம். இப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க வீடியோ, தமிழில் நான் தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். சூப்பராகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மறக்காம பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ மறக்காம லைக் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போகிறோமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நீங்கள் எப்படி பார்த்துக்க முடியுமா. கூட நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து கௌதம் சேனல் பாவனையில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த புதிதாக லான்ச் பண்ணப்பட்ட இந்த ரெட்மி 10T ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை பாக்ஸில் பார்ப்போம். பாக்ஸில் என்னக்குன்னு பார்ப்போம். நடுவில் பார்த்தீங்கன்னா 10Tன்னு போட்டிருக்காங்க, பெருசாக போட்டிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரெட்மியோட சிம்பிள் போட்டிருக்காங்க, லோகோ போட்டிருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல், அதாவது 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ஹைலைட்டிங் ஃபியூச்சரு. அடுத்தடுத்து பார்ப்போம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 10T ப்ரோ இங்கே ப்ரோ கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன், அதனால் 5G போட்டிருக்காங்க. வெளில ஒன்றும் போடல. இப்போ உள்ள என்னக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்ம சைடில் வச்சிடும். பாக்ஸ் கண்டென்ட் என்னன்னு பார்த்துருவோம். ஃபோனுக்கு அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்கள் சிம் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் கைடு கொடுத்துருக்காங்க. இது வந்து மொபைலை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதை நம்ம வந்து சைடில் வச்சிடும். உள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ரெட்மியோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். எத்தனை வாட் பார்த்தீங்கன்னா 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 0 to 100 பார்த்தீங்கன்னா ½ an hourல ஃபுல் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்பீடாகும்னு சொல்கிறாங்க. சார்ஜரும் சைடில் வச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதே சைடில் வச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட். இந்த மொபைல் வாங்கணுச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். இது தவிர எக்ஸ்ட்ரா கேஸ் எதுவுமே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட்மி 10T ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஒரு க்ளீனான சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக சிம்பிளாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த மொபைல் வந்து நீங்கள் எங்கேயே வெளில கொண்டு போக கூட உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்ப லக்ஸரியஸ் ஃபீல் கொடுக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. டிசைன் பொறுத்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி 10T ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டும் உங்களுக்கு வந்து சைடில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த பவர் பட்டன் தான் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பட்டன் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ளஸ் வால்யூம் பட்டன், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து SD கார்டு போட முடியாது, அந்த ஆப்ஷன் கொடுக்கல. உங்கள் மொபைல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இந்த மொபைலில் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஃபோனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அந்த ஃபோனில் கொடுக்கக்கூடிய நீங்கள் மெமரி கார்டை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு டாப் சைடில் என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மைக் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கடுத்து பாட்டமில், அதாவது கீழே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த மொபைலோட ப்ராசர் பற்றி பார்ப்போம். ப்ராசர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 865 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்டோகோர் ப்ராசர் தான். உங்களுக்கு வந்து கேமிங்னாலும் சரி, எடிட்டிங் பண்ணாலும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ்லேயே ஃபாஸ்டஸ்ட் ப்ராசர்னு ஒரு பேர் வாங்கியிருக்கு. சூப்பரான ப்ராசர்னு சொல்லலாம். கேமிங்க்கு எக்ஸாம்பிள் PUBG, ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி பெரிய கேம் விளாண்டாலும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு வந்து லேக் ஆகாது, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுக்கடுத்து GPU பார்த்தீங்கன்னா Adreno 650 கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த மொபைலோட ப்ராசர் பற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த மொபைலோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து 8GB ரேம், 128GB இன்டர்னல் மாதிரி பார்த்தீங்கன்னா 50,000 rupees வருது. அதாவது 50,000 ஒரு ப்ரைஸிங் வருது. அதுக்கடுத்து ரெண்டாவது வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் மற்றும் 256GB இன்டர்னல் மாதிரி வேரியண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து 53,000 சொல்கிறாங்க, அதாவது 53,000 சொல்கிறாங்க. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக தான் தெரியுது, கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கூட 5G சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலாகவும் இருக்குது. ப்ரைஸிங் படத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல மொபைலாக கொடுத்துருக்காங்க. வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம்.
இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் ஒரு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா ஃப்ளாக்ஷிப் மொபைலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக AMOLED டிஸ்பிளே கொடுப்பாங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்றிட்டாங்க. 144 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஃபேஸ்புக்னாலும் சரி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். இந்த மொபைலோட அதாவது இந்த டிஸ்பிளேயோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். 1080 into 2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா கார்னிங் கொல்லகாஸ் 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கீழே போட்டால் கூட ஸ்க்ரீன் வந்து நொறுங்க வாய்ப்பு இல்லை. அந்த சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான பேட்டரின்னு சொல்லலாம். லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இந்த மொபைல் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லாமல் பவர் டெலிவரி 3.1 சொல்லியிருக்காங்க. அதான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் பதிலாக பவர் டெலிவரி 3.1 சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் வந்து 0 to 100 வந்து அரை மணி நேரத்தில் ஏறிடும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து வெயிட் பண்ண தேவையில்ல, ரொம்ப ஸ்பீடாக ஏறிடும். நீங்கள் பேட்டரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த மொபைல். இந்த மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பார்த்தீங்கன்னா 220 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வெயிட் இருக்க தான் செய்யும். 220 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் பார்த்தீங்கன்னா MIUI 12 கொடுத்துருக்காங்க. அதாவது Android version 10 கொடுத்துருக்காங்க. இந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க. கூடவே சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. நல்லாவே கொடுத்துருக்காங்க ஓஎஸ். இந்த மொபைலோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கலர் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து கிரே கலரு. நம்ம கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரே கலரு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்க்க போகிறோம். கேமரா வந்து ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான கேமரான்னு சொல்லலாம். ரெண்டாவது கேமரா பற்றி பார்க்க போகிறோம். 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. முதல் கேமரா அதாவது 108 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா. ரெண்டாவது கேமரா 13 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் வந்து மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பவர்ஃபுல்லான கேமரான்னு சொல்லலாம். நீங்கள் வந்து 4K ரெக்கார்டிங் அது கூட எடுத்துக்கலாம். கூடவே ஸ்லோ மோஷன் அந்த மாதிரி கூட சூப்பராக எடுத்துக்கலாம். கேமரா பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து செல்ஃபியில் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லெஃப்ட் சைடில் பஞ்சோல் கேமரா கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. 20 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் ஆங்கிள் எடுக்க முடியும். கூட பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் 1080 at 30 FPS நீங்கள் வந்து வீடியோ கூட ஷூட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா ரியர்லையும் சரி ஃப்ரண்ட்லையும் சரி ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. கேமராக்காக வாங்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5G சப்போர்ட்டோட வருது. 5G சப்போர்ட்டோட வருது. அதுக்கடுத்து நீங்கள் வந்து சிம் போடுறது பார்த்தீங்கன்னா 2 சிம் தான் போட முடியும். SD கார்டு போட முடியாது. இந்த மொபைலில் எவ்வளோ நீங்கள் ரோம் வாங்குறீங்களோ அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதுக்கடுத்து இந்த மொபைலோட சென்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் வந்து மேலே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ப்ராக்சிமீட்டர், ஆக்சிலோமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார் அந்த மாதிரி எக்கச்சக்கமான சென்சர்ஸ் வந்து கவர் பண்ணிட்டாங்க. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லா சென்சர்ஸுமே கவர் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத், 3.5 ஹெட்ஃபோன் ஜாக், அதுக்கடுத்து 5G சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. ஒரு மொபைல் வாங்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். சூப்பரான மொபைல்னு சொல்லலாம். இந்த மொபைல் வந்து எப்போ லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்மாக தெரிய வரல. எப்போ ஆகும்னு தெரியுங்கன்னா October 15 அன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கண்டிப்பாக தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்கிறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா Redmi 10T Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மொபைல் வாங்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடச்சிருக்கும். பிடித்த மறக்காமல் லைக் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்ததுக்கு மிக நன்றி. மீண்டும் உங்களுக்கு இது மாதிரி சந்திக்க வாழ்க்கை தமிழ் டெக்னாலஜி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த Redmi 10T Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். எனக்கு பிடிச்சினா இப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போகிறமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நேரடி பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்து இந்த Redmi 10T Pro இந்த மொபைலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ வந்து மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அவங்களுக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி இந்த மொபைல் வாங்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். கூடவே நீங்களும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து அடுத்து என்ன வீடியோ போடலாம், அடுத்து என்ன அன்பாக்சிங் பண்ணலாம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணேன், அடுத்த வீடியோ போல ட்ரை பண்ணுறேன். அதுக்கடுத்து முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீண்டும் உங்களை இதே மாதிரி சந்திக்கிறேன். வாழ்க்கை தமிழ் டெக்னாலஜி.